இந்த வீடியோவில் இது மாதிரி ஒரு பர்த்டே ஃப்ராக் வந்து இந்த மாதிரி போ வச்சுட்டு நெக் யோக் போர்ஷனில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் நெக் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். தென் ஸ்லீவும் வந்து நமக்கு வந்து பஃப் ஸ்லீவ் மாதிரி நம்ம வந்து ஃபுல் ஸ்லீவில் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இது வந்து நம்ம ஒரு 1 இயர் பேபிக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு 4 லேயர்ஸில், அதாவது நெட் ஃபேப்ரிக்ஸ் மட்டும் 4 லேயர்ஸ் கொடுத்துருக்கோம். அது போக இன்னர் ஃபேப்ரிக் சாட்டின் காட்டன் எல்லாம் கொடுத்துருக்கோம். உள்ளே எங்கேயுமே பார்த்திங்கன்னா நமக்கு குத்தாத மாதிரி, அதாவது ஸ்லீவ் ஜாயினிங்காக இருக்கட்டும், சைட் ஜாயினிங்காக இருக்கட்டும், இடுப்பில் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறது எதுவுமே வந்து குத்தாது. இது கூட இதே ஃபேப்ரிக்கில் நம்ம வந்து பேபி ஷூவும் ரெடி பண்ணியிருக்கோம், ஹேர் போவும் ரெடி பண்ணியிருக்கோம். இது எல்லாமே நம்ம வந்து பொட்டிக் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதோடைய கட்டிங் வீடியோ வந்து நான் பார்ட் 1 உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் இதோடைய ஸ்டிச்சிங் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து யோக் போர்ஷன் தான் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ நான் காட்டன் ஃபேப்ரிக்கை வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம மேலே வந்து எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன், சாட்டினும் மெயின் ஃபேப்ரிக்கும் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இது ரெண்டையும் நம்ம வந்து மெயின் ஃபேப்ரிக்காக கன்சிடர் பண்ணணும் ஸ்டிச் பண்ணி. ஸோ நான் வந்து சாட்டினோட ரைட் சைடில் இந்த மாதிரி நல்ல ஃபேப்ரிக்கோடைய ராங் சைடு வச்சு நம்ம வந்து ஒரு பதிச்ச மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். இதை வந்து நம்ம திருப்பி எடுக்க போகிறது கிடையாது. கார்னரில் வந்து நம்ம பதிச்ச மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இது மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை கட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் நமக்கு வந்து மெயின் ஃபேப்ரிக், அதாவது சாட்டினும் நெட்டும் சேர்ந்தது தான் நமக்கு மெயின் ஃபேப்ரிக். ஓகே, லைனிங் வந்து நம்ம தனியாக வச்சுருக்கோம். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு சைடில் இதை ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி பீட்ஸ் எல்லாம் நமக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு சுத்தியலோ இல்லை ஒரு கல்லோ ஹெவியாக இருக்கிறத வச்சு நம்ம தட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்டிச் பண்ணும்போது பீடு வந்து நம்ம நீடியில் வந்து உடைக்காமல் இருக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டை எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து நம்ம வந்து அந்த சென்டர் போர்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த யோக் பார்ட்டில் வந்து நம்ம நெட் கனெக்ட் பண்ணணும். அது எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம இது வந்து ஆல்ரெடி இந்த பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் நெட் ஃபேப்ரிக் டபுள் லேயரில். ஸோ நம்ம நெக்கு வந்து 2.5 இறக்கம் வந்து கொடுத்துருந்தோம் இல்லையா டெப்த்து. ஸோ அந்த இதை வந்து நம்ம இப்படி மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் மெயின் ஃபேப்ரிக்லேயுமே வந்து அந்த 2.5 வந்து நம்ம மார்க் பண்ணிட்டா, ஸோ அந்த 2.5க்கு கீழே வந்து இந்த நெட் ஃபேப்ரிக்கை நம்ம வைக்கிறோம். ஓகே, ஸோ அப்போ வந்து மெயின் ஃபேப்ரிக் மேலே நெட் ஃபேப்ரிக் வச்சுட்டு அதுக்கு மேலே லைனிங்கை வச்சு இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ பின் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச்சஸ் வந்து நமக்கு அலவன்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம வந்து நெக் பார்ட்டை மட்டும் வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ பாருங்கள், நான் ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி நம்ம நெக் பார்ட்டை மட்டும் வந்து 1/2 இன்ச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இங்கே ஒரு வளைவு வருது இல்லையா, ஸோ அதனால நம்ம வந்து கட் கொடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு கரெக்ட் ஷேப்பில் வந்து டர்ன் பண்ணும்போது கிடைக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு நாச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம டர்ன் பண்ணி எடுக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம அந்த ஃபேப்ரிக் ஜாயின் பண்ணது எங்கேயுமே தெரியாத மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் நமக்கு வந்து ப்ரொஃபஷ்னல் மெத்தட்ஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த சைடு வந்து நம்ம இதை ஜாயின் பண்ணணும் இல்லையா, ஸோ அதுக்கு நமக்கு எவ்வளோ வந்து அந்த மெஷர்மெண்ட் வித் வேணும் அப்படிங்கிறத நம்ம இந்த பீஸ் கட் பண்ணியிருப்போம் இல்லையா, அதை மெஷர் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்கள், நமக்கு வந்து 1.25 இன்ச்சஸ்க்கு வந்து அந்த டிரான்ஸ்பரண்ட் நெட்டு வந்து நம்ம கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த 1.25 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு அதில் இருந்து அந்த நெட்டை நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச் வந்து அலவன்ஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து அதில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ கீழே அதே மாதிரி தான் நம்ம ஒரு 1/2 இன்ச் மட்டும் ஜாயின் பண்ணுறதுக்கு அளவு கொடுத்துக்கலாம். ஓகே, இதில் வந்து நம்ம அந்த மாதிரி க்ராஸாக வந்து ஒரு லைன் பண்ணிக்கோங்க. ஓகே, எக்ஸஸாக இருக்க ஃபேப்ரிக்கை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம 1/2 இன்ச் மட்டும் ஸ்டிச்சிங்க்கு கொடுத்துட்டு பேலன்ஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கேளுங்க, நான் கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து இதே மாதிரி அந்த சைடில் எடுத்த மாதிரி இது வந்து 2.5 இன்ச்சஸில் நம்ம நெக் மார்க் பண்ணி கட் பண்ணியிருப்போம் இல்லையா, ஸோ அதை வந்து மெயின் ஃபேப்ரிக்லேயும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது மேலே இந்த மாதிரி மெயின் ஃபேப்ரிக்குடைய நல்ல சைடை வச்சுட்டு இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க. இதோடைய அடிப்பக்கத்தில் வந்து நம்ம வந்து காட்டன் லைனிங் நம்ம கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ மேலே வந்து நம்ம மெயின் ஃபேப்ரிக், சென்டரில் நெட்டு, கீழே வந்து காட்டன் லைனிங் கொடுத்துருக்கேன். நான் எப்படி வந்து நான் காமிச்சிருக்கிறேனோ அதே மாதிரி ப்ளேஸ் பண்ணுங்கள். இதையும் 1/2 இன்ச் அலவன்ஸில் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ அந்த கார்னரில் வந்து நம்ம வந்து நாச் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நம்ம வந்து டர்ன் பண்ணி எடுக்கலாம்.
ஸோ பாருங்கள், இந்த நெட்டு வந்து நம்ம எங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரியாத அளவுக்கு நம்ம நீட்டாக வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம பேக் பார்ட் எடுத்துக்கலாம். ஸோ பேக் பார்ட்டில் வந்து நம்ம எதுவும் ஜாயின் பண்ண போகிறது இல்லையா, ஜிப்பு மட்டும்தான் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ அதனால இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம வந்து 1/2 இன்ச்சு அலவன்ஸ் எப்படி கொடுத்து நம்ம நெக்கை வந்து திருப்பணுமோ அதே மாதிரி இதுலேயும் 1/2 இன்ச்சில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி நெக்கை வந்து நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம அதை ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸோ எங்கெங்கே நமக்கு வந்து இந்த மாதிரி கர்வ் வருதோ அந்த இடத்துலலாம் நம்ம வந்து நாச்சஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம டர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இந்த மெத்தட் வந்து நீங்கள் இதையே ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா எல்லா ட்ரெஸ்ஸஸ்லேயும் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நமக்கு சீம் எங்கேயுமே தெரியாமல் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணலாம் பர்ஃபெக்டாக. ஓகே, இப்போ பேக் பீஸும் நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து நம்ம ஜிப் அட்டாச் பண்ணிக்குவோம் இல்லையா, அது லாஸ்ட்டாக நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட் ரெண்டுமே ரெடி பண்ணியாச்சு. இதில் நம்ம வந்து ஷோல்டர் வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ அதனால நம்ம இந்த மாதிரி 2 பேக் பார்ட்டையும் இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் பீஸையும் இந்த மாதிரி பிரிச்சுட்டு, ஸோ இதோடைய ஷோல்டர் அதாவது ரெண்டும் நம்ம ஜாயின் பண்ணியிருப்போம் இல்லையா, அது ரெண்டையும் இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதாவது ரைட் ஃபேப்ரிக் மீட் பண்ணணும். அதே மாதிரி லைனிங்கும் மீட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து பின் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம இப்படி மடித்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், அந்த ஷோல்டர் ஜாயினிங்கே தெரியாத அளவுக்கு நம்ம வந்து பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணியாச்சு. ஓகே பாருங்கள், ஸோ நமக்கு வந்து ஷோல்டர் ஜாயினிங் எங்கே பண்ணியிருக்கோன்னு தெரியாது. இந்த டிசைனர் ஃபேப்ரிக்கும் குழந்தைங்களுடைய ஷோல்டரில் வந்து குத்தாது. ஓகேவா, பாருங்கள் இவ்வளோ நீட்டாக இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் டிப்ஸு தான். ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுடைய ஸ்லீவை வந்து நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம், பஃப் ஸ்லீவ்க்கு கட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ நமக்கு ஆர்ம் ஹோல் ரவுண்ட் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். ஸோ நமக்கு 11 வருது இல்லையா, அந்த 11 இன்ச்சஸ் வர மாதிரி நம்ம இந்த பஃப்பை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பீடெல்லாம் வந்து உடச்சி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து பஃப் பண்ணிக்கலாம். பஃப் பண்ணிவிட்டு சேம் ப்ரொஃபஷ்னல் மெத்தட்லேயே நம்ம வந்து அந்த ஸ்லீவ் ஜாயினிங் தெரியாத மாதிரி எப்படி அட்டாச் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, இதே மாதிரி நம்ம வந்து 2 பஃப்பையும் வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஸ்லீவையும். ஓகே, இப்போ நம்ம வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுடைய ஸ்லீவுடைய சென்டர் இருக்கும் இல்லையா, இப்போ பாருங்கள் இது வந்து நமக்கு ரைட் சைட் ராங் சைட் ரெண்டுமே இருக்குது. அதாவது மெயின் ஃபேப்ரிக்கு லைனிங்கு. ஸோ நம்ம மெயின் ஃபேப்ரிக்குடைய மெயின் சைடில் ரைட் சைடில் இந்த பஃப் ஸ்லீவுடைய சென்டர் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து பிளேஸ் ஆகிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து ஸ்லீவுடைய ரைட் சைடு தென் அந்த யோக் பாட்டோடைய ரைட் சைடு ரெண்டுமே மீட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி பஃபோடைய சென்டரை இந்த மாதிரி வச்சு நம்ம பின் பண்ணிக்கலாம். ஓகே, ஆஸ் யூஷுவல் நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அதை ஜாயின் பண்ணுறோம். எதில் மட்டும் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா மெயின் ஃபேப்ரிக்கில் மட்டும் ஜாயின் பண்ணுறோம். அந்த லைனிங் வந்து தனியாக தான் நான் வச்சுருக்கேன். ஸோ லைனிங்கில் அட்டாச் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் ஜாயின் பண்ணியாச்சு இல்லையா. ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்லீவை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நான் இப்போ காமிச்சிருக்கிற மாதிரி நம்ம குட்டி குட்டியாக நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரோல் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், இது இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம ரோல் பண்ணிவிட்டு அந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா, அந்த ஷோல்டருக்குள்ளே செட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. அதாவது இந்த ஃபேப்ரிக்குடைய ரைட் சைடில் ஷோல்டருக்குள்ளே செட் ஆகிற மாதிரி வச்சுட்டு அந்த பக்கம் இருக்கிற லைனிங் ஃபேப்ரிக்கை எடுத்து இந்த ஷோல்டரில் வச்சு நம்ம 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேவா, இது நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி ஸ்லீவ் ஜாயினிங் வந்து எப்படி வந்து தெரியாமல் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா நிறைய குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் வந்து அவங்களுக்கு ஆர்ம் ஹோல் இடத்துல வந்து அவங்களுக்கு குத்துன்னு சொல்லிட்டு அழுவாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ அந்த கேப் இருக்கு இல்லையா, ஷோல்டருடைய கேப்பு, அதில் நம்ம இழுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்லீவ் வந்து நமக்கு வெளியில் கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி நம்ம இழுத்துட்டு
நீங்கள் ஒரு அயன் பண்ணிட்டாலும் ஓகே, இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம 2 ஸ்லீவுமே வந்து இதே மாதிரி தெரியாத மாதிரி நம்ம அட்டாச் பண்ணியாச்சு. ஓகே, பாருங்கள், நமக்குள்ளே எங்கேயுமே வந்து ஷோல்டர் ஜாயினிங்காக இருக்கட்டும், ஆர்ம் ஹோல் ஜாயினிங்காக இருக்கட்டும், எங்கேயுமே எதுவுமே தெரியலை, பிசிறே தெரியலை இல்லையா? ஓகே, ஸோ இப்போ நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. கீழே வந்து நம்ம மடித்து தைச்சிக்கலாம் ஸ்லீவில். ஓகே, இப்போ கீழே வந்து நம்ம மடித்து தைச்சாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த 2 ஸ்லீவையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நமக்கு ஸ்லீவ் ரவுண்டு எவ்வளோ அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த ஸ்லீவ் ரவுண்டை வந்து நான் ஒரு 3.5 இன்ச்சஸ் எடுத்து அந்த ஸ்லீவ் ரவுண்டுக்கு ஸ்லீவை மட்டும் அட்டாச் பண்ண போகிறோம். அதாவது பாடி அட்டாச் பண்ணக்கூடாது, நம்ம ஸ்லீவை மட்டும்தான் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ ஸ்லீவ் ரவுண்டில் இருந்து பாருங்கள் நான் எப்படி அட்டாச் பண்ணுறேன்னு. ஸ்லீவை மட்டும் அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, பாடி வந்து அட்டாச் பண்ணக்கூடாது. ஸோ 2 சைடும் நம்ம அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம பாடி அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் வந்து நாட் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன் பின்னாடி கட்டுறதுக்காக. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அதை சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த நாட்டை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த மெயின் ஃபேப்ரிக் இருக்கு இல்லையா, டிசைனர் நெட்டு, அது கூட மட்டும் வச்சு பின் பண்ணணும். அந்த லைனிங் ஃபேப்ரிக்கை கூட சேர்த்து வச்சு பண்ணக்கூடாது, வெறும் அந்த மெயின் ஃபேப்ரிக் கூட மட்டும் வச்சு பின் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்த மெயின் ஃபேப்ரிக்கும் மீட் பண்ணணும், லைனிங்கும் மீட் பண்ணணும், அதோடைய சென்டரும் மீட் பண்ணணும். ஸோ ஸ்லீவை வந்து இடையில வச்சு தைச்சிடாதீங்க, கொஞ்சம் இந்த மாதிரி இழுத்துட்டு இந்த 2ஐயும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் எதுக்கு வந்து நாட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பாக டிசைனர் ஃபேப்ரிக் வந்து இந்த நெட் ஃபேப்ரிக் உள்ள ஃப்ராக் எல்லாம் வந்து நம்ம லூஸாக தான் ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ அதுக்காக அந்த நம்ம ரோப் இருந்தால் தான் நம்ம வந்து அதை கட்ட முடியும். ஸோ பாருங்கள், நான் இப்போ ஜாயின் பண்ணிவிட்டு அந்த ஸ்லீவை வந்து வெளிப்பக்கமாக நான் எடுத்துட்டேன். ஓகே, ஸோ நமக்கு வந்து சைட் ஜாயினிங்லேயும் எங்கேயுமே எதுவும் தெரியல. இது உங்களுக்கு சீம் வேணும், நீங்கள் பிரித்து விடணும் தையல், இது நான் வந்து ரெடிமேட் ஃபினிஷ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு பிரித்து விடணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது, அது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், நம்ம திருப்பியும் இதை எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன். மெயின் ஃபேப்ரிக்கையும் நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ணி அங்கே ஒரு பின் பண்ணிக்கோங்க வேணும்னா. அதே மாதிரி லைனிங்கையும் ஜாயின் பண்ணிக்கணும். ஸ்லீவை உள்ளே கொண்டு வரக்கூடாது, சைடை நகர்த்தி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ ஸ்லீவை வந்து நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து யோக் போர்ஷன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ பாருங்கள், உங்களுக்கு உள்ளே எங்கேயுமே வந்து பிசுறு தெரியாது இல்லையா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்கர்ட் பார்ட் வந்து ரெடி பண்ணணும். ஸோ அதுக்காக நமக்கு இந்த யோக் போர்ஷனுடைய வேஸ்ட் வந்து எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வந்து அதை நம்ம ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணி எடுக்கலாம். ஸோ நம்ம வந்து பேக்லேருந்து நெக்ஸ்ட்டு பேக் வரைக்கும் நம்ம எவ்வளோ நமக்கு வேஸ்ட் ரவுண்ட் வேணும் அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கலாம். அதை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம ஸ்கர்ட் பார்ட் ரெடி பண்ணணும். ஸோ நமக்கு வந்து 24.5 இருக்கு இல்லையா, நான் 25 இன்ச்சஸ் வந்து வேஸ்ட் ரவுண்ட் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சாட்டின் லைனிங் ரெண்டுமே 3 பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் 1 மீட்டரில். ஸோ நம்ம அதை 3ஐயும் வந்து ஜாயின் பண்ணி 3 மீட்டருக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் கட்டிங் வீடியோ பார்க்காதவங்க கட்டிங் வீடியோ பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம ப்ளீட் பண்ண போகிறோம். குட்டியாக ஃப்ரில் வச்சு நம்ம எடுக்கணும். எவ்வளோக்கு எடுக்கணும் அப்படின்னா 25 இன்ச்சஸ்க்கு நம்ம அந்த ப்ளீட்டை வந்து நம்ம எடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம நெட் ஃபேப்ரிக் 3 லேயர்ஸ்க்கு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, நான் ஒரு லேயரை நான் எடுத்திருக்கேன். அதோடைய ரைட் சைடு ஓகேவா, நெட் இப்போ உங்களுக்கு நெட்டுங்கிறனால எந்த சைட்னாலும் வைக்கலாம். வேறு ஃபேப்ரிக்கில் நீங்கள் இந்த மாதிரி ஹார்ஸ் ஹேர் பிரைடு அட்டாச் பண்ணுறீங்க அப்படின்னா ரைட் சைடில் நான் வந்து 2 இன்ச்சஸ் உடைய அந்த கேன் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் கீழே பாருங்கள், நான் ஒரு 1/2 இன்ச்சு அலவன்ஸ் கொடுத்துட்டு நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். அதாவது ஃபேப்ரிக்குடைய ரைட் சைடு மேலே இந்த மாதிரி நான் அந்த ஹார்ஸ் ஹேர் பிரைடை வச்சு 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸ்க்கு கொடுத்துருக்கேன். கட் பண்ணும்போது ஜாயின் பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான், நம்ம இதை ஜாயின் பண்ணியாச்சு. இதை அப்படியே நம்ம வந்து ராங் சைடில் திருப்புறோம். பாருங்கள், நம்ம அந்த ஹார்ஸ் ஹேர் பிரைடை அப்படியே நம்ம வந்து ராங் சைடில் திருப்பியாச்சு. இப்போது என் கை மேலே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராங் சைடு இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ அந்த ராங் சைடில் அந்த கார்னரில் நான் வந்து ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். எந்த கார்னரில் அப்படின்னா மேலே ஒரு கார்னரில் பாருங்கள், சைடில் இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு
அந்த கார்னரில் நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இதே மாதிரி நம்ம வந்து த்ரீ லேயர் ஃபேப்ரிக் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, 5 மீட்டருக்கு கட் பண்ணியிருப்போம். அந்த 5 மீட்டருக்கும் நம்ம எடுத்துட்டு இந்த மாதிரி ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகேவா, பாருங்கள். இப்போ நம்ம வந்து கேதர் பண்ண போகிறோம். இது வந்து கேதரிங் ஃபுட்டை, இது நீங்கள் யூஸ் பண்ணியும் பண்ணலாம், நார்மல் ஃபுட்லையும் யூஸ் பண்ணி பண்ணலாம். மோஸ்ட்லி நெட் ஃபேப்ரிக் வந்து நீங்கள் இந்த கேதரிங் ஃபுட் பண்ணும்போது கிளியறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்குது. நார்மல் ஃபேப்ரிக் கேதரிங்கில் நல்லா வரும். ஓகேவா, இப்போ நான் வந்து உங்களுக்கு நம்ம நார்மல் ஃபுட்டில் எப்படி பண்ணலான்னு சொல்கிறேன். ஸோ நம்மளுடைய ஸ்டிச் லென்த் இருக்கு இல்லையா, அதை வந்து 5ல் வச்சுக்கோங்க, லூஸ் ஸ்டிச்சில். அதுக்கப்புறம் நம்மளுடைய டென்ஷன், இந்த முன்னாடி இந்த மாதிரி த்ரெட்டு போடுவோம் இல்லையா, இதை வந்து நம்ம டைட் பண்ண போகிறோம். இந்த டென்ஷன் வந்து நம்ம டைட் பண்ண போகிறோம். பாருங்க, இது யூஸ்வலாக முன்னாடி இருக்கும். நமக்கு வந்து இந்த மாதிரி கேதரிங் வேணும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப டைட் பண்ண வேணாம், ஒரு மீடியமாக. ரொம்ப டைட் பண்ணிங்கன்னா த்ரெட்டு கட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, ஸோ ஒரு மீடியம் அளவுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு த்ரெட்டு கட் ஆகுதான்னு. கட் ஆகாமல் எப்படி இருக்குதோ அந்த இடத்துல நீங்கள் வச்சுட்டு இந்த 2 அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து லூஸ் ஸ்டிச் வச்சுட்டோம், டென்ஷனையும் வந்து நம்ம டைட் பண்ணிட்டோம். ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து கேதர்ஸ் ஆகுதுன்னு. ஸோ இது வந்து நம்ம நார்மல் மெஷின்லேயே இந்த மாதிரி மெத்தடில் நம்ம கேதர்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் உங்களுக்கு கேதரிங் ஃபுட் வந்து மாற்றிருக்கேன். ஸோ இதில் எப்படி கேதர் ஆகுதுன்னு பாருங்கள். இது நம்ம கேதரிங் ஃபுட் மாற்றிட்டு அதே மாதிரி அந்த 5ல் மட்டும் வச்சுக்கலாம். இதுக்கு டென்ஷன் எல்லாம் செட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நார்மல் டென்ஷன் இருந்தாலே அந்த இது போதும், ரொம்ப டைட் பண்ணக்கூடாது. நார்மலாக நம்ம ஸ்டிச்சுக்கு வைக்கிறதா வைக்கணும். பாருங்கள், இதில் அழகாக வந்து நமக்கு கேதர்ஸ் ஆகும். பட் நெட் ஃபேப்ரிக் நம்ம வைக்கும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு நெட் ஃபேப்ரிக் கிளியறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்குது. மற்ற ஃபேப்ரிக்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. ஸோ பாருங்கள், அழகாக வந்து நம்ம கேதர்ஸ் லூஸாக கொடுங்க. நம்ம வந்து துணி வந்து கேதர் எப்போவுமே பண்ணும்போது துணி வந்து இழுத்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கேதர்ஸ் ஆகாது. கொஞ்சம் லூஸாக வச்சுக்கோங்க ஃபேப்ரிக்கை. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து நமக்கு கேதர்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ஓகே, இதே மாதிரி நம்ம வந்து அந்த நெட் ஃபேப்ரிக்கில் இருக்கு இல்லையா, ஸோ அந்த நெட் ஃபேப்ரிக்கையும் நீங்கள் கேதர்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. எத்தனை லேயருக்கு நம்ம ரெடி பண்ணணும்? 3 லேயர்ஸ்க்கு நம்ம ரெடி பண்ணணும். ஓகே, ஸோ பாருங்கள், நம்ம ஒரு லேயர் ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நான் வந்து 2வது லேயர், தென் 3வது லேயர் ரெடி பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ சாட்டினையும் இதே மாதிரி நம்ம கேதர்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த எல்லா கேதர்ஸும் வந்து அப்ராக்சிமேட்டாக நீங்கள் 5 மீட்டர் கொடுக்குறீங்க, 3 மீட்டர் கொடுக்குறீங்கன்னா அது எவ்வளோ கேதர்ஸ் எடுக்குமோ அவ்வளோ கேதர் தான் வரும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்த கேதரை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி சுருக்க குட்டி குட்டியாக மறுபடியும் குட்டி ப்ளீட் வைக்கிறோம். அப்படி நெருக்கி கொடுத்து நம்ம வந்து அந்த 25 இன்ச்சஸ்க்கு வர்ற மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஏன்னா நம்ம கேதர்ஸ் பண்ணும்போதே அது 25க்கு வராது கண்டிப்பாக. ஸோ நம்ம அதை ரஃபாக ஒரு கேதர்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ வந்து எனக்கு 25 இன்ச்சஸ்க்கு வேணுங்கிறனால நான் குட்டி குட்டியாக வைக்கிறேன். இல்லை எனக்கு 18 இன்ச்சஸ்க்கு வேணும்னா இன்னும் குட்டி குட்டியாக நெருக்கமாக வைப்பேன். இல்லை எனக்கு 34 இன்ச்சஸ்க்கு வேணும் அப்படின்னு நீங்கள் அதை பொறுத்து நீங்கள் வந்து கொஞ்சம் நெருக்கிக்கோங்க. இப்போ நான் இதை வந்து 25 இன்ச்சஸ்க்கு, அதாவது ஒரு லைனில் வந்து 12.5 இருக்குது. ஸோ இதை நான் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு கீழேயும் மடித்து தைச்சிருக்கேன். ஸோ இதே மாதிரி நான் சாட்டினும் ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், நம்ம அந்த காட்டன் லைனிங்கை வந்து நம்ம தனியாக வச்சிடலாம். ஏன்னா அதை நம்ம லாஸ்ட்டாக தான் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து லைனிங் ஃபேப்ரிக்கை 25 இன்ச்சஸ் வேஸ்ட் ரவுண்டில் எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு. அதுக்கு மேலே நம்ம 4th லேயராக வந்து நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா நெட்டு, அதாவது கொஞ்சம் பெரிய ஹைட்டில் நம்ம கட் பண்ணியிருப்போம் லென்த்தை. ஸோ அதையை வந்து இந்த மாதிரி இதுக்கு மேலே வச்சு நம்ம ஒரு ஸ்டிச் பண்ணி எடுக்கணும், அதாவது அட்டாச் பண்ணும். இது உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த ஹார்ஸ் ஹேர் பிரைடு வந்து நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். பட் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகிடும். இப்போ வந்து நான் 3rd லேயர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த 3rd லேயர் நெட்டையும் அது மேலே வச்சு நான் ஸ்டிச் பண்ணிக்குவேன். தனித்தனியாக ஸ்டிச் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். அதுக்கப்புறம் நம்ம 2nd லேயர் கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த 2nd லேயரும் மேலே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபைனலாக 1st லேயரில் டிசைனர் நெட் கொடுத்துருந்தோம் இல்லையா, அதையும் நம்ம வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து சாட்டின் கூட மற்ற 4 லேயரையும் நான் வச்சு இந்த மாதிரி அட்டாச் பண்ணிட்டு வந்துட்டேன். 25 இன்ச்சஸ் வேஸ்ட் ரவுண்டுக்கு நான் வந்திருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இது கூட நம்ம எப்படி வந்து யோக் பார்ட்டை வந்து அட்டாச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ யோக் பார்ட்டை அந்த மாதிரி நான் பிரித்து வச்சுட்டேன்.
ஸோ இப்போ நம்ம காட்டன் லைனிங் எடுத்துக்கலாம். கீழே காட்டன் லைனிங் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே, அதாவது அந்த கீழே காட்டன் லைனிங், அதுக்கு கீழே வந்து அதுக்கு மேலே வந்து இந்த யோக் பேட்டோடைய காட்டன் லைனிங் இருக்கணும். ஓகேவா? அதாவது காட்டனும் மீட் பண்ணுற மாதிரி வைங்க. மெயின் ஃபேப்ரிக்கும் மீட் பண்ணுற மாதிரி மேலே வைங்க. அதாவது ஒரு சாண்ட்விச் மாதிரி வைங்க. கீழே வந்து காட்டன் ஸ்கர்ட் ஃபேப்ரிக்கு, அதுக்கு மேலே காட்டன் மீட் பண்ணுற மாதிரி நம்ம யோக் போர்ஷன், அதுக்கு மேலே மெயின் ஃபேப்ரிக் மீட் பண்ணுற மாதிரி ஸ்கர்ட் பார்ட்டு. இதை நம்ம வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து அட்டாச் பண்ணியாச்சு. இந்த மாதிரி திருப்பினீங்க அப்படின்னா நம்ம ஹிப்பில் வந்து எங்கே நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோமோ அது எதுவுமே இந்த வேஸ்ட் ரவுண்டில் தெரியலை பாருங்கள். ஸோ நமக்கு அந்த எக்ஸஸ் ஃபேப்ரிக் எதுவுமே பாருங்கள் நமக்கு வந்து தெரியலை. ஸோ இந்த ஸ்டைலில் தான் வந்து பொட்டிக்கில் வந்து ஃபினிஷ் பண்ணுவாங்க. ஸோ இதுவும் நம்ம வந்து வீட்டில் இருந்தே நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். நம்ம கஸ்டமருக்கும் இதை மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுக்கும்போது அந்த குழந்தைங்களும் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஜிப் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து ஜிப் அட்டாச்மெண்ட் வீடியோ வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த ஜிப் அட்டாச்மெண்ட் வீடியோலேயே நான் 2 டைப்பில் கொடுத்துருப்பேன். அதாவது நமக்கு விசிபிளாக தெரிகிற மாதிரி எப்படி பண்ணலாம், தெரியாத மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு எது ஓகேவோ அதை நீங்கள் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம இப்போ வந்து பர்ஃபெக்டாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இன்விசிபிள் ஜிப்பும் வந்து நம்ம அட்டாச் பண்ணியாச்சு. ஸோ உள்ளேயும் பாருங்கள், நம்ம எங்கேயுமே அந்த பிசிறு தெரியாத மாதிரி நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.